1961 வருடம் பெர்லின் நகரத்தின் ஒரு நள்ளிரவு நேரத்தில் திடீர்னு சில சோல்ஜர்ஸ் வராங்க. ஊருக்கு நடுவில் வேலி போடுறாங்க. மதில் சுவர் எழுப்பப்படுகிறது. அடுத்த நாள் எழுந்திருந்து பார்க்கும் பொழுது ஊரே 2 உலகங்களாக பிரிக்கப்பட்டு விட்டது. அண்ணன் தம்பி பிரிக்கப்படுகிறார்கள். பேரண்ட்ஸ் குழந்தைங்க அந்த பக்கம் இருக்காங்க, பேரண்ட்ஸ் அந்த பக்கம் இருக்காங்க. ஊரே 2 விதமாக பிரிக்கப்படுகிறது. 1961 எழுப்பப்பட்ட அந்த மதில் சுவர், பெர்லின் மதில் சுவர் என்று அழைக்கப்பட்ட அந்த சுவர் இடிக்கப்படுவதற்கு 28 வருஷம் ஆச்சு. 1989 வருடத்தில் அது இடிக்கப்பட்டது. ஒரு சித்தாந்தத்தை மூலமாக கொண்டு இருவேறு சித்தாந்தங்கள் மூலமாக பிரிக்கப்பட்ட மக்கள் இணைவதற்கு 29 வருடங்கள் ஆயிற்று. அது இணைக்கப்பட்ட போது ஃப்ரான்சிஸ் ஃபூகயாமா கூட எண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னார். அந்த நிகழ்வை எண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு அவர் டிஸ்கிரைப் பண்ணார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈஸ்ட் ஜெர்மனி சோவியத் சித்தாந்தத்தை, அதாவது சோஷியலிசம், அந்த மாதிரியான கம்யூனிச தத்துவத்தில் அடிப்படையாக அது போனது. வெஸ்ட் ஜெர்மனி கேபிட்டலிசம், அதாவது ப்ராக்ரஸ், எக்கனாமிக் ப்ராக்ரஸ்ஸு, இந்த வழியாக போச்சு. ஸோ இந்த இடைப்பட்ட அந்த 28 வருடங்கள் இருக்கு இல்லையா, இந்த 28 வருடங்கள் தான் கோல்டு வாருடைய முக்கியமான ஒரு தருணம். கோல்டு வாருங்கிறது தான் தி சோவியத் வர்சஸ் வெஸ்டர்ன் வேர்ல்டு, அதுதான் கோல்டு வார். கோல்டு வார் எனக்கு என்றைக்குமே இந்த எஸ்பினாஜ் விஷயம் ஐ ஆல்வேஸ் ஃபவுண்ட் இட் வெரி ஃபேசினேட்டிங். எஸ்பினாஜ் த்ரில்லர்ஸ், இப்போ சமீபத்தில் துரந்தர் கூட சக்கப்போடு போட்டது இல்லையா, அந்த மாதிரி இந்த எஸ்பினாஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம எல்லாருக்குமே மிகவும் பரிச்சயமான பெயர் என்னன்னா ஜேம்ஸ் பாண்ட். ஜேம்ஸ் பாண்ட்னாலே ஃப்ளாஷி கார்ஸ், கிளாமரஸ் லைஃப், ஷேக் அண்ட் நாட் ஸ்டிர்ட், இந்த மாதிரி பஞ்ச் டைலாக்ஸு பண்ணுற ஒரு பட்டையை கலப்புற ஒரு ஸ்பை. அதை எழுதின இயான் ஃப்ளெமிங் இந்த ஸ்பைஸோட லைஃப்பை ரொம்ப ஒரு கிளாமரஸாக, ரொம்ப ஒரு டேஷிங்காக பண்ணியிருந்தார். இதே ஸ்பெக்ட்ரத்தோடைய இன்னொரு கார்னர் போய் பார்த்தோம்னா ஜான் லக்காரே அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதி அவருடைய புத்தகங்கள், குறிப்பாக டிங்கர் டெய்லர், சோல்ஜர் ஸ்பை, ஸ்மைலிஸ் மென், அப்புறம் அந்த ஸ்பை கூ கேம் இன் கோல், இந்த மாதிரி புத்தகங்கள் இந்த எஸ்பினாஜ் இந்த விஷயத்தை ஒரு ரொம்ப ஒரு கிளாமரஸாக பார்க்காம ஒரு மாதிரி சோகம் தழும்ப பார்த்தது. நீங்கள் அது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா யூடியூப்பில் கூட வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அந்த முழு இதுவே சீரியஸே ஒரு 4 மணி நேர வீடியோவாக யூடியூப்பில் இருக்குது, பாருங்கள். இந்த கிளாமரஸ் சைட் வர்சஸ் இந்த ரொம்ப ஒரு பாய்க்னன்ட், இந்த மாதிரி இருக்கிற இது நடுவில் ஒரு நிதர்சனம், ஒரு ரியலிஸ்டிக்காக எழுதுகிற ஒரு ஆள் இருக்காருன்னா அதுதான் நம்ம இன்றைக்கி பேச போகிற புத்தகத்தின் எழுத்தாளர் லென் டைட்டன். லென் டைட்டன் எழுதிய இந்த பெர்லின் கேம் என்ற இந்த புத்தகம் சமீபத்தில் படிக்கிற இருந்தது. இது எழுதப்பட்ட வருடம் ஐ திங்க் 1983 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கோல்டு வாருடைய உச்சத்தில் எழுதப்பட்ட இந்த புத்தகம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே அந்த பெர்லின் வாலை உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷத்தில் சோவியத் இதுவே உடைக்கப்பட்டது. அதோட அந்த சித்தாந்தத்துக்கே முடிவுன்னு நினச்சாங்க. பட் அந்த கதைக்குள்ளே போக வேண்டாம். பட் சோவியத்துங்கிற அந்த சோவியத் யூனியனுங்கிற அந்த இதுவே உடைக்கப்பட்டது. இந்த கதை அதனால் பார்த்தோன்னா இட் வாஸ் ரிட்டன் இன் த ஹைட் ஆஃப் டென்ஷன், கோல்டு வாருடைய உச்சத்தில் இருந்தபோது. ஸோ அதனால் இது ஒரு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான புத்தகமாக வந்திருந்தது. இதை படிக்கும்பொழுது இது ஒரு இந்த கதையோட நாயகன் பேர் பெர்னி சாம்சன். இவர் எப்படின்னா ஒரு கிளர்க்காக இருக்கார். பட் இவர் MI6 அப்படிங்கிறது, MI6 நம்ம எல்லாருக்குமே பரிச்சயம்தான்.
நீங்கள் வந்து ஸ்லோ ஹார்சஸ் பார்த்துருந்தாலோ இல்லைனா வந்து ஜேம்ஸ் பாண்ட் பார்த்துருந்தாலோ எல்லாத்துலேயுமே MI6 அப்படிங்கிற இந்த பிரிட்டிஷ் சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸை பற்றி நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமாக இருக்கும். இவர் வந்து அதில் ஒரு கிளர்க்காக இருக்கார். இவருக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இவர் வந்து பிறந்தது வந்து ஈஸ்ட் ஜெர்மனியில் பிறந்திருக்காரு. ஸோ இவருக்கு வந்து ஜெர்மன் வந்து அத்துப்படி. இவர் பிரிட்டிஷு, பட் அவர் வந்து ஜெர்மன். இவரோட அப்பா வந்து அங்கே வேலை பார்த்ததுனால அவர் வந்து ஹி நோஸ் ஜெர்மன் வெரி ஃப்ளூயன்ட்லி. அந்த குறிப்பாக அந்த பெர்லின் ஆக்சென்ட் வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட். இந்த கதைக்குள்ளே நான் போக விரும்பல, பட் கதையோட கருவை மட்டும் மேலோட்டமாக சொல்லிட்டு இது முடிச்சுக்கிறேன். ஸோ யூஸ்வலாக நம்ம இப்போ இந்த துரந்தர் படத்துலலாம் பார்க்குற மாதிரி ஸ்பைஸ் வந்து எல்லா பக்கமும் இருப்பாங்க இல்லையா? ஸோ கம்யூனிகேஷன் போயிட்டே இருக்குது. குறிப்பாக வந்து பிராம்ஸ் 4 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஒரு ஸ்பை வந்து ஈஸ்ட் ஜெர்மனிலேருந்து பிரிட்டிஷ் MI6க்கு ரெகுலராக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்காரு. ரொம்ப கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன், எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டே இருக்காரு. திடீர்னு அவர்கிட்டேருந்து ஒரு SOS மாதிரி ஒரு மெசேஜ் வருது. என்னை வந்து இங்கேருந்து சீக்கிரமாக இங்கேருந்து தூக்குங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இங்கே நான் இனிமேல் இருக்க மாட்டேன், எனக்கு சீக்கிரமாக நான் திரும்பி வரணும் அப்படிங்கிறார். ஸோ அவர் ஏன் அப்படி சொன்னார், எதனால் சொன்னார் அப்படிங்கிறது தான் இந்த கதையோடைய மெயின் விஷயம். உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பேஜ் 1ல் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் கிட்டுன்னு ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் மாதிரிலாம் போகாது. ஃபஸ்ட்டு 100 பக்கம் 150 பக்கம் வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். ஒரு நார்மல் ஃபேமிலி மேன் கதை மனோஜ் பாஜ்பாய் இருப்பார் இல்லையா, அது மாதிரி வந்து. ஆனால் பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்து ஒரு ஒய்ஃபுமே வந்து MI6ல் தான் வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து இன்ஃபேக்ட் இவரை விட ஒரு சீனியர் பொசிஷனில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஃபியோனா அப்படின்னு சொல்லிட்டு. யூஷுவல் ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸு, பாஸுக்கு இவருக்கு ஆகாது, பாஸுக்கும் இவருக்கும் வந்து ஏதோ ஒரு அளவுக்குள்ள ஒரு இது ஓடிட்டுருக்கோம். இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஈஸ்ட் ஜெர்மனியில் இருப்பாங்க. ஸோ இவர் வந்து அந்த பிராம்ஸ் 4 நம்புகிற ஒரே ஆள் வந்து இவர் தான், பெர்னி சாம்சன் தான். ஸோ பெர்னி சாம்சன் வந்து அந்த பிராம் 4 யாருன்னு கூட யாருக்குமே தெரியாது. அவர் வந்து ஒரு ஆம்பளையா பொம்பளையா வயசானவரா சின்ன பையனா யாருமே யாருக்கும் எதுவுமே தெரியாது, பெர்னிக்கு தவிர. ஸோ பெர்னி சாம்சன் ஈஸ்ட் ஜெர்மனிக்கு போகிறாரு. அங்கே போய் பிராம்ஸ் 4 சந்திச்சாரா? இந்த பிராம்ஸ் 4 பற்றி லீக் பண்ணுற ஆள் யார்? அதனால் என்ன மாற்றங்கள்லாம் வருது? ஒரு நிதர்சனமான வாழ்க்கை வந்து எப்படி ஒரு ஸ்பைஸோட ஒரு 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 ஒற்றன் இந்த எஸ்பியனாஜ் துறையில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை நிதர்சனமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அருமையாக படம் பிடிச்சி காட்டியிருக்கு இந்த புத்தகம். நீங்கள் வந்து எஸ்பியனாஜ் இந்த 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 ஜானரில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை மறக்காமல் படிங்க. இது வந்து ஒரு எப்படி வந்து ஜேம்ஸ் பாண்டுக்கு வந்து ஒரு கேரக்டராக இருக்குது, அவருக்கு வந்து ஒரு சீரீஸ் இருக்கோ அதே மாதிரி எப்படி மிஸ்டர் ஜார்ஜ் ஸ்மைலிக்கு எப்படி ஜான் லகாரே அவர் வந்து அதை ஸ்மைலியை பற்றி ஒரு பெரிய சீரீஸ் இருக்கார். அதே மாதிரி பெர்னார்ட் சாம்சனுக்கும் ஒரு சீரீஸ் இருக்குது. நான் மற்ற புத்தகங்கள்லாம் இன்னும் படிக்கவே இல்லை, இதுதான் நான் படித்த ஃபஸ்ட்டு புக்கு. பட் வெரி சூன் நான் வந்து இவருடைய மற்ற புத்தகங்களையும் இந்த ஹோல் இது வந்து ஒரு 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 ட்ரைலஜி மாதிரி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இதுவே வந்து மூணு புக்கு வருது. பட் இதிலே வந்து இந்த இதோட முடிஞ்சு போயிடும். ஸோ மெக்சிகோ சம்திங் இருக்குது, நான் பேர் ஐம் நாட் ஏபிள் டு ரெக்கலெக்ட் நவ். பட் இந்த லென் டைட்டன் வந்து இஸ் அ அண்டர் ரேட்டட் ஜெம்மாக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து ஜான் லகாரே, இயான் ஃப்ளெமிங் அளவுக்கு வந்து லென் டைட்டன் வந்து அவ்வளோ பரிச்சயமான பெயர் கிடையாது. நம்மளும் என்னை பொறுத்த வரைக்கும் மேபி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பட் எனக்கு வந்து ஜான் லைட்டன் இந்த லென் டைட்டன் பற்றி தெரியாது. பை சான்ஸ் இந்த புக்கு எனக்கு கிடச்சிது, செகண்ட் ஹேண்ட் புக் ஹவுஸில் வாங்கினேன். வெரி ரிவார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது படித்தப்புறம் வந்து அந்த கோல்டு வார் சமயத்தில் எப்படி இருந்தது, மனிதர்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பெர்னி சாம்சன் வந்து அந்த மதில் சுவருக்கு இந்த பக்கம் வெஸ்ட் ஜெர்மனி, அதாவது வெஸ்ட் ஜெர்மனி சைடில் வந்து அவர் காத்துட்ருப்பார், செக் போஸ்ட் கிட்ட காத்துட்ருப்பார்.
ஸோ அவர் ஃப்ரெண்டு சொல்லுவார், "நீ எத்தனை நேரமாக காத்துட்ருக்க?" அப்படின்னு கேட்பார். அரௌண்ட் 25 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவார். எவ்வளோ ஆழமான ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்காருங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான நாவல். கடைசியில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. பட் கதையை அதுக்காகவாது படித்து பாருங்கள். இந்த கதையை படிக்கும்பொழுது இதோட பல விஷயங்களை கனெக்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து ஸ்லோ ஹார்சஸ் அப்படிங்கிற சீரீஸ் படிச்சிருந்தாலோ, இல்லை நம்ம லோக்கல் துரந்தர், இல்லை எனி அதர் ஸ்பை சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா, அதில் சில விஷயங்கள்லாம் ரொம்ப கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும். நிதர்சனத்தோட ஒத்து போகிற மாதிரி இருக்கும். ரியல் லைஃப்பில் நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிற விஷயங்களையும் படித்து பார்த்துட்டு இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுதும் யூ வில் சி எப்படி வந்து இவ்வளோ ரியலிஸ்டிக்காக எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தோணுது. இதில் என்ன ஒரு செரி அந்த கேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இது எழுதின இவரே வந்து ஹி வாஸ் அ பைலட். இவர் வந்து ராயல் ஏர்ஃபோர்ஸ் யூகே பிரிட்டிஷ் ஏர்ஃபோர்ஸில் வந்து அவர் வந்து கிளர்க்காவோ என்னவோ வேலை பார்த்துருக்காரு. ஐ திங்க் இவருடைய ரியல் ஜாப் என்னவா இருந்ததுங்கிறது வந்து இட்ஸ் ஓப்பன் ஃபார் டிஸ்கஷன், வி டோன்ட் நோ. பட் படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜானரில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படித்து பாருங்கள். யூ ஓன்ட் கெட் டிசப்பாயிண்டட். ஆப்வியஸ்லி இட்ஸ் அ ஸ்லோ பர்ன். ஏன்னா வந்து நம்ம யூஸ்வலாக எதிர்பார்க்குற மாதிரி நிறைய பயங்கர த்ரில்லிங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இருக்காது. பட் படித்து முடிச்சப்புறம் வாவ் அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு வேணும் அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த ஜானரில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் லென் டைட்டன் எழுதின பெர்லின் கேமை படித்து பாருங்கள். அப்படி பெர்லின் கேம் படிக்காட்டாலும் லென் டைட்டன் அவர் எழுதின மற்ற ஏதாவது புத்தகங்களை படித்து பாருங்கள். யூ ஓன்ட் மிஸ் இட் அண்ட் யூ ஓன்ட் ரிக்ரெட் இட். யூ ஓன்ட் ரிக்ரெட் இட். கூடிய விரைவில் வேறு ஒரு நல்ல புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.